ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சண்டே விளாக் தாங்க. கோயில் வந்து அடசு போடுறதுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுக்குட்டிப்பாளையம் கருப்பணசுவாமி கோயிலில் தான் அடசு போடுறதுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் மெயினாக வந்து கோழி ஆடு இதெல்லாம் வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டி கும்பிட்றது தான் இந்த கோயிலில் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கோழிகளோ இல்லை ஆட்டுக்கோ ஏதாவது பாதிப்பு அப்படின்னா நம்ம வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டி நம்ம வந்து அடசல் போட்டோம் அப்படின்னா கோழியும் சரி ஆடும் சரி மென்மேலும் நல்லா வளரும், கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட நம்பிக்கையே. இது பார்த்திங்கன்னா ஓலப்பாளையத்துலேருந்து உள்ள சுக்குட்டிப்பாளையம்னு சொல்லி கோயிலோட பேரே பார்த்திங்கன்னா சுக்குட்டிப்பாளையம் கருப்பணசுவாமி கோயில் தான். அந்த கோயிலுக்கு தான் இப்போ அடசை போட வந்திருக்கோம். அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க. இந்த கொஞ்ச நாளாக வந்து வீட்டுக்கு பாம்பு வந்துகிட்டே இருக்குது, கோழியெல்லாம் வந்து இதாகிட்டே இருக்குது, சேரவே அதிகமாக மாட்டேங்குது, இருக்கிற கோழியும் அப்படியே பாம்பு கொத்துறதும் கீரி பிடிக்கிறவும் கோழி குறைச்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் வேண்டி விட்டுருந்தனால கரெக்டாக நாங்கள் வர டைமில் அடசல் போட்டால் நாங்களும் இருப்போங்கிறதுனால வந்து நாங்கள் அந்த டைமில் அடசல் போட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக சண்டே டைமில் தான் போயிருந்தோம். ஏகப்பட்ட பேருங்க, நிறையா பேர் வந்து கோழி வந்து ஒன்றுக்கு 5-6 கோழியெல்லாம் கொண்டு வந்தெல்லாம் அடசல் போட்டாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து வருவாங்க, ஒரு ஊர்க்காரங்களே சேர்ந்து வருவாங்க, அந்த மாதிரியும் வந்து அடசல் போட்டாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்க. நம்ம வந்து நம்மளே க்ளீன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் இல்லை நம்ம வந்து அங்கேருந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து வரும்போதே கட்டை க்ளீன் பண்ண வேண்டியதுக்கு தேவையான கத்தியிலேருந்து எல்லாமே கொண்டு வந்து அவங்களே பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. இல்லை ஒரு கோழிக்கு 100 ரூபாங்க, நம்ம அங்கேயே கொடுத்தோம்னா அவங்க இருக்கிறவங்களே வந்து க்ளீன் பண்ணி வெட்டியும் கொடுத்துருவாங்க. நாங்கள் போவையில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ஸோ கோழியெல்லாம் அதிகமாக இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்மளே க்ளீன் பண்ணிடலான்னு நாங்கள் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு இருக்கவே அவங்க வெட்டி முடிச்சினாலும் இல்லை நாங்களே பண்ணிடுறேங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மீதியை க்ளீன் பண்ணி வெட்டியும் கொடுத்துட்டாங்க. சில பேர்த்துக்கு குடல்லாம் என்னன்னு தெரியாது, இந்த குடல் வறுவல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அதை நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். அதனால் நாங்கள் குடலெல்லாம் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வாங்கி க்ளீன் பண்ணிக்கிட்டோம். கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் சண்டே நல்ல கூட்டங்க. இப்போ தான் நாங்கள் வந்த உடனே வீடியோ எடுத்தேன். அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து அப்போவே சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா பாருங்கள், அம்மாவோட சமையல் எப்போவுமே ஸ்பெஷலுங்க. அது கோவிலில் செஞ்சு சாப்பிட்றது வந்து அந்த கோவிலே செஞ்சு சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்குங்க. கிணறு பார்த்திங்கன்னா தண்ணி வசதி எல்லாமே கோயிலுக்குள்ளே எல்லா வசதிகளுமே இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் குடல் சாப்பிட்றோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு வந்தோம். இல்லைங்க, கோயிலுக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கோழி சேரை கொண்டு வந்தவங்க அவங்க சொன்னாங்க, இந்த குடலெல்லாம் டவுனில் இருக்கிறவங்களுக்கு இந்த குடலோட அருமையெல்லாம் தெரியாது, இதெல்லாம் எடுத்து வைங்க, நம்ம செஞ்சு இன்னைக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரிலேஷன்லாம் கூப்பிட்ருப்பாங்க போல். ஒரு பெரிய குரூப்பே வந்திருந்தாங்க. அவங்களும் அந்த குடலை கேட்டு வாங்கிட்டு போய் செஞ்சு க்ளீன் பண்ணாங்க. கோயிலுக்குள்ளே நல்லா தண்ணி வசதி, நம்ம என்ன சமையல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அடுப்பு எல்லா வசதிகளும் இருக்குது. ஸ்டவ்வு கேஸ் இது மாதிரி எது வேணுனாலும் நம்மளே கொண்டு போய் செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து அங்கே இருக்கிற அடுப்புலேயே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அரிசி தேவையான இது மட்டும் கொண்டு போயிருந்தோம். மசாலா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே செக்கு இருக்குது, அரைச்சிக்கிறனால அரைக்கலாம். நம்ம வந்து நாங்கள் அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்லேயே அரைச்சிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து வீட்லேயே மிளவா அரைச்சிட்டாங்க. அம்மாவோட சமையல் எப்போவுமே நம்மளுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அம்மா எது சமைச்சாலும் பிடிக்கும். அம்மாவோட நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோயிலில் போய் சமைக்கிறதுங்கிறது யார் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா முதல் யோசனை கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அறுத்துட்டு வந்துட்டு வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அப்பா சொன்னாங்க, அங்கே போய் சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது என்ன வீட்டில் செஞ்சிட்ருக்கிறது, எப்போவுமே வீட்டில் தானே செய்கிறோம், நம்ம அங்கேயே போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் காலை டிஃபன்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு செய்கிற மாதிரி கோயிலுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் கொஞ்சம் டெரர் பீஸாக தான் இருந்தார். ஆனால் அவர் தான் சமையல்லாம் பண்ணாருங்க. தான் வருங்க எங்கள் இப்படி பாருங்க, எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாருங்க. அவரே வருதுங்க, மிளவெல்லாம் அரைச்சி சமையல் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே செஞ்சார். ஆனால் எங்கள் வீட்டில் அவரு செய்வார். ஆனால் அப்போ அம்மா செய்கிறனால அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோடய இருந்துட்டாங்க. அம்மாவோட சமையல் நான் அம்மாவோட சமையல் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். அதுவும் அந்த சுக்குட்டிப்பாளையத்தில் வந்து கருப்பணசாமி கோயிலில் செய்கிற அந்த கோழி குழம்போட டேஸ்ட் வந்து வேறு நீங்கள் எங்கே செஞ்சிங்கனாலும் அந்த டேஸ்ட்டு வராதுங்க. அதே மிளகு தான் நம்ம வீட்டில் எப்படி அரைக்கிறோமோ எப்படி செய்கிறோமோ அதே சேம் மெத்தேடில் தான் நம்ம அங்கேயும் செய்கிறோம். ஆனால் அதனோட டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாதுங்க. அதை சாப்பிட்டா தான் அதனோட அருமை தெரியும். அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போனாலும் இந்த குடல் வந்து வறுக்கிறது விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் போயிட்டு குடல் தனியாக வறுவல், இந்த எலும்பு இதெல்லாம் போட்டு தனியாக ஒரு குழம்பு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சோம். கொஞ்சம் குடல் ஒரு கோழி குடல் இருந்தாலும் சரிங்க, அதில் கொஞ்சம் ஈரல் சதை அந்த மாதிரிலாம் போட்டு அது ஒரு அம்மா வந்து ஒரு தனியாக ஒரு கிரேவி செமையாக ரெடி பண்ணிடுவாங்க. முதலில் அப்பா சாப்பிடவே மாட்டார். இப்போ வந்து அப்பா வந்து முதல்ல கேட்குறதே வந்து அந்த வறுவல் ரெடியாக இருக்கா, குடல் வறுவல் ரெடியாக இருக்கா, அதுதான் கேட்பாரு.
சின்ன பாத்திரமாக கொண்டு போயிட்டோம். இருந்தாலும் அம்மா அந்த சின்ன பாத்திரத்துலேயும் கரெக்டாக எங்களுக்கு அளவாக சாப்பாடெலாம் வச்சுட்டாங்க. வறுவல் அடுப்பு எல்லாம் கரெக்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க. நமக்கு இதெல்லாம் வருமானு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனால் உங்களில் யார் இந்த மாதிரி கோவிலில் செஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கோயிலில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும், வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காது. சில பேர் கோயிலில் கொண்டு வந்து பொங்கல் வச்சு அதுக்கு கறி குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது கூட்டம் கம்மியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் பாருங்கள் ஃபுல்லாகிட்டாங்க. அந்த அடுப்பே ஃபுல்லாக லைனாக இருக்கிற அடுப்பு எல்லாருமே வந்து ஆளுகெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு 2 அடுப்பு பிடிச்சி படப்படன்னு நம்ம சின்ன பாத்திரமாக இருந்தாலும் அதுலேயும் படப்படன்னு வச்சு சமையல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு குடல் கொதிக்குது, ஒரு சைடு கோழி குழம்பு கொதிக்குது, சென்டரில் சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாம் ரெடிங்க. போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான் நம்ம. நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு குரூப் வந்தாங்க. அவங்க வந்து மிளவெல்லாம் வந்து அங்கேயே வந்து அரைச்சாங்க. ஆட்டாங்கல் அங்கேயே இருக்குது. அம்மா நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கெலாம் போகும்போது அங்கேயே கொண்டு போய் அரைச்சிருக்கோம். வல்புரம்மன் கோயில் சொல்லி அங்கே ஒரு கோயில் அடசை போடுவாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயே போய் நம்ம சமையல் செய்கிற மாதிரி இருக்கும். அங்கேயே இருக்கிற ஆட்டங்களில் நம்ம அரைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் நம்ம அதை போய் எங்கே நம்ம அதை அரைக்க போகிறோம், நம்ம வீட்லேயே மிளகு ரெடி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கேயே ஆட்டாங்கல் அரைச்சி வைக்கிறதோட டேஸ்டெல்லாம் ஐயோ சாமி அப்படின்னு நாக்கு நுனியில் நினச்சாலே ஜிவ்வுன்னு ஒரு டேஸ்ட் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க நிஜமாலும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்து ஆட்டாங்கல்ல அரைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் அடிமை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்களோட சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சுக்குட்டிபாளையம் கருப்பண சுவாமிக்கு முதல்ல நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா, அவருக்கு வந்து பிரசாதம் எல்லாம் கோவிலுக்கெல்லாம் கொண்டு போய் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ அதுக்கு தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜைக்கெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கால் ஒரு தலை வந்து அதுதாங்க சாப்பாடு, ஒரு கால் தலை அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு கோயிலை வச்சு பூஜை பண்ணுறது. ஒவ்வொருத்தரும் யார் என்ன செஞ்சிங்கனாலும் எத்தனை கோழி போட்டாலும் அந்த கோழியோட கால் தலை சாப்பாடு இது மட்டும்தான் வந்து அவங்க பிரசாதமாக வாங்கி வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ எங்களோடது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச அமர செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சமையலெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இங்கே இருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா கருப்பண சுவாமி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நாகராயன் சாமி, முருகர் சாமி 3 சாமி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாகசாமி இருக்குது. இந்த கோழி குழம்பு அந்த தலை காலெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பராயருக்கு வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. சில பேர் சரக்கும் வாங்கி அந்த கோவிலில் வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து அப்படியே வாங்கி இந்த நாகராஜாவுக்கு வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. நாங்களும் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் போகும்போது அதெல்லாம் பண்ணலை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம், அந்த மாதிரி பண்ணலை. இந்த வருஷம் சரி முட்டையும் வாங்கி அங்கே வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு முட்டையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அவங்க கோயிலில் வச்சு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணாங்க. கரெக்டாக ஒரு 2 மணிக்கு 2:30 போது சமையல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சண்டே ஸ்பெஷல், அதுவும் கோயிலில் செம்மையான ஒரு வறுவல், கோழி வறுவல், அந்த குடல் வறுவல், கோழி குழம்பு, சாப்பாடு சொல்லும் போதே நாக்கில் ஜிவ்வுன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த டேஸ்ட் எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா